மன்னிப்பதில் தயை பெருத்தவருமாயிருக்கிற நல்ல தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 85:4. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். துதிக்க 1 யோவான் 2:1. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய சொந்த ஜனமாக மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர்ந்து பரிசுத்தத்தில் பூரணப்பட வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்மை காத்து பாவத்திலிருந்து விலக்கி பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவான காரியங்களில் இருந்து நம்மை தப்புவித்து கர்த்தர் காக்க வேண்டும் என்றும், நம்மீது இருக்கிற அவருடைய கோபத்தை கர்த்தர் எடுத்து போட வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாய் கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிற நம்முடைய குடும்பத்தினருடைய ரட்சிப்புக்காகவும் அவர்கள் மீது இருக்கிற தேவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் நீக்கிவிட வேண்டும் என்றும் நாம் இந்த நாளில் மன்றாடி போராடி ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, ஒருவன் பாவம் செய்யும் பொழுது நீதிபரராயிருக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் துதித்து மனதார நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம்.